இனிய காலை வணக்கம். தூத்துக்குடி குருஸ்புரம் புனித சூசையப்பர் ஆலயத்திலிருந்து நாங்கள் இன்னைக்கு சமத்துவ பொங்கலை கொண்டாடுறதுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எங்க பங்குல 1500 குடும்பங்கள் 33க்கும் மேற்பட்ட அன்பியங்கள் ஒன்றிணைந்து இன்னைக்கு நாங்கள் இந்த பொங்கல் விழாவை சிறப்பிக்க ஒன்று கூடி இருக்கிறோம். நாங்கள் இதை பல வருடங்களை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த பொங்கல் விழா மூலயமா நாங்கள் பலவிதமான ஆசீர்வாதங்களை கடவுள்கிட்ட பெற்றிருக்கிறோம். நாங்கள் தனிப்பட்ட முறையில் இதை பண்ணாமல் குடும்பங்களாக இணைந்து எங்கள் கத்தோலிக்கர்கள் அனைவரும் இணைந்து தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் வேண்டுறதுக்காக இந்த பொங்கல் விழாவை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போது வெகு விரைவில் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் பலவிதமான பாதிப்புகளுக்கு உள்ளானது நம்ம எல்லாரும் அறிந்தது. முக்கியமாக நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஏரல், பழையகாயல், கொர்க்கை, குறும்பூர், ஸ்ரீவைகுண்டம் போன்ற பல பகுதிகள் மழை வெள்ள பாதிப்புகளால் பல பிரச்சனைகளை நேரிட்டாங்க. நம்ம தூத்துக்குடி மாவட்டம் பல இயல்பு நிலைக்கு திரும்பி வந்துட்டு, ஆனால் இன்னும் சில மக்கள் இன்னும் பழைய வாழ்வை இழந்து, உடைமைகளை இழந்து, வீடுகளை இழந்து, உயிர்களை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொங்கல் விழாவை நாங்கள் அவங்களுக்காக சமர்ப்பிக்கிறோம். அவங்களுக்காக இயல்பு நிலை திரும்பணுங்கிறதுக்காக ஒன்று கூடி இன்னைக்கு நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். அவங்களுடைய வாழ்வு திரும்ப இயல்பு நிலை திரும்ப அடையும். கடவுள் எங்களை பரிபூர்ணமா இரட்டிப்பான முறையில் ஆசீர்வதிப்பாருங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு நாங்கள் இந்த பொங்கல் விழாவை சிறப்பிச்சிட்டு இருக்கோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்கள். நன்றி. கரோலின். தூத்துக்குடி குருஸ்புரம் பங்கு சூசையப்பர் ஆலயத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம். இன்னைக்கு நாங்கள் காலையிலே அதிகாலையில எந்திரிச்சு பொங்கல் விழாவை சிறப்பிக்கிறதுக்காக, அதாவது தமிழர் திருவிழாவான பொங்கல் விழாவை சிறப்பிப்பதற்காக இன்னைக்கு எல்லா மக்களுமே நாங்கள் கூடி வந்திருக்கோம். எங்கள் பங்குல உள்ள 1700 குடும்பத்தில் உள்ள சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரு ஒற்றுமையோடு வந்து கூடி ஒவ்வொருவரும் இந்த பாருங்க அழகா இது பண்றாங்க, பொங்கல் வைக்கிறாங்க. ஒவ்வொரு சந்தோஷமா இந்த பொங்கலை வைக்காங்க. இதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து எங்களுக்கு மட்டும் அல்ல, எல்லா மக்களுமே ஒற்றுமையா கொண்டாடுற இந்த பொங்கல் விழாவை நாங்க இந்த மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் இதை நாங்க சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா அவங்க பொங்கல் எத்தனையோ பேர் பொங்கல் கொண்டாட முடியாத நிலைமையில இருக்காங்க. ஆனா அவங்களுக்காகவும் இந்த பொங்கல் விழாவை நாங்க சமர்ப்பிக்கிறோம். அவங்களுக்காக இறைவனிடம் நாங்க பிரார்த்தனை செய்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பொங்கல் திருவிழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம். ஒரு அறுவடையின் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. விவசாய பெருமக்கள் பாடுபட்டு உழைத்து அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விழாவாக இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் பொங்கலை விட இந்த ஆண்டு குறிப்பாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக இதை அர்ப்பணம் செய்கிறோம். நாங்கள் தங்கள் உடைகளை இழந்து, அதிலும் குறிப்பாக விவசாய பெருமக்கள் சாகுபடி செய்த பயிர்கள் அனைத்துமே இந்த மழை வெள்ளத்தால் நாசமாகி போய்விட்டன. இறைவன் அவர்களை தாமே காத்து வழிநடத்தவும், ஒவ்வொரு மக்களுக்கும் இறைவன் தன்னுடைய ஆசிரை இந்த தமிழ் புத்தாண்டிலே வழங்க வேண்டும் என்று நாங்கள் திருப்பலியிலே இறைவனிடம் செபிக்க இருக்கிறோம். இறைவன் அனைத்தையும் வழங்குவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.